ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் பிளாண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன், 75 கிராம்ஸு. பட்டர் வந்து 40 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் ஓவராக தெரிஞ்சுன்னா நீங்கள் 35 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன் நான். பட்டரும் சாக்லேட்டும் கூல்டவுன் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணுறேன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 55 கிராம்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு எக் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கும் எசன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். 75 கிராம்ஸ் பவுடர் சுகர் தான் எடுத்திருக்கேன். கிரிங்கிள் டாப் வரக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சுகரை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ, நம்ம பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணுறோம், இருந்தாலும் எந்த அளவுக்கு எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகுதோ நம்மளுக்கு வந்து நல்ல கிரிங்கிள் டாப் கிடைக்கும். ப்ரௌனிக்கும் சேம் இதே மாதிரி தான், நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டரும் சாக்லேட்டும், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேட்டர் பார்க்க வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், அதே மாதிரி அது பேக்காகி வரும்போது ப்ரௌன் கலர் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட்டர் சாக்லேட் மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் வந்துட்டு மைதா வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மில்க் பவுட்ரு வந்து 20 கிராம்ஸு. சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அது வீடியோவில் ஆட் ஆகலை. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதாவும் மில்க் பவுட்ரும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் பவுட்ரு கட்டி கட்டியாக இருக்கும், ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மில்க் பவுட்ரு வந்து நீங்கள் நல்லா டைட்டாக பேக் பண்ணலன்னா கண்டிப்பாக கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ எனக்கே வந்து அப்படி தான் ஆயிடுச்சு, பார்த்தாவே தெரியும். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டி கையில் வந்து அப்படியே உடச்சி விடுங்க. 2 பேட்சாக பிரித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பேட்சாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ண பிளாண்டி வந்து நல்ல ஃபஜ்ஜியாக இருக்கும். உங்களுக்கு ஓவர் ஃபஜ்ஜினஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா வந்துட்டு ஒரு 10 to 15 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்சுமே ஆட் பண்ணி முடிச்சுட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டர் பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டின்னில் போர் பண்ணிடலாம். நான் வந்து 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 5 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக தான் வரும். உங்களுக்கு திக்னஸ் நல்லா வேணும்னா நீங்கள் 5 இன்ச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து திக்காக இருக்கனால நீங்கள் வந்து ஸ்பேட்சுலா வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவே 5 இன்ச் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. டூத்பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் தான் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா பக்கம் ஈவன் ஆயிரும். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இது பேக் பண்ணி எடுக்கும் போது எனக்கு 270 வந்தது. ப்ரீ ஹீட் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் டைம் வந்துட்டு 180 டிகிரியில் 2 ராடுமே ஆனில் இருக்கணும். 20 to 25 மினிட்ஸில் பேக் ஆயிரும். எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. நீங்கள் டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டார்க் சாக்லேட் ஆட் பண்ணலாம், மில்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டாப்பிங்ஸ்க்கு. பேட்டரு கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் கனாஷ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேக் ஆனதுக்கப்புறம் கூல்டவுன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கனாஷ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு கனாஷ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் சொல்லித்தரேன். பிளாண்டியோட செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 5 to 6 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். பட் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணுறது பொறுத்து தான் செல்ஃப் லைஃப் இருக்குது. நல்லா பேக் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு செல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ஃபஜ்ஜியாக இருக்குது. ஸோ இந்த ஃபஜ்ஜினஸ் இவ்வளோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மைதா வந்து ஒரு 15 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.